சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். திடீர் திருப்பத்தால் நம் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நம் வாழ்க்கையும் மற்றவர்கள் வாழ்க்கை போல சந்தோஷமாக மாறிவிடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய்? எண்ணத்தை நான் அறிந்துவிட்டேன் குழந்தையே. உன் எண்ணம்படி உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்த நான் வருவேன். உன் இல்லம் தேடி வருவேன். காரணம் இல்லாமல் என் முகம் உன் கண்ணில் படவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் உனக்காகவே மாற்றி அமைப்பேன். என்னை முழுவதுமாக நம்பினால் இது உனக்கு நன்றாகவே புரியும். கண்முன்னே வருவேன். உன் கண்களுக்கு காட்சி தருவேன். என்னை அறிந்து கொள்ள முடிந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே என்னை அறிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பவர்கள் கண்களுக்கு நிச்சயமாக உன் சாயிநாதர் தெரிவேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு. தினமுமே கைகூப்பி வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் கண்ணீரோடு என்னிடம் கொட்டிக் கொண்டுதான் இருக்கிறாய். அதற்கான பதிலை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? உன் கண்களுக்கு என் திருவுருவம் அற்புத காட்சியாக உனக்கு உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அறிகுறி என்றே உனக்கு புரியும். நிம்மதியே இல்லாத வாழ்க்கைக்கு பரிசாக பதிலாக நிம்மதியை முதலில் தரப்போகிறேன் உன் சாயப்பா. கணநொடி போதும் உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்றிய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் புனிதமான மனமானது நல்ல எண்ணங்களை கொண்டு இருந்தாலே போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே அமையும். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். பல கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்து சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறாய். கவலைப்படாதே என் குழந்தையே. நம்பிக்கையாடு இரு. தன்னம்பிக்கையோடு எழுந்து வா. முகத்தை கழுவிக்கொண்டு என் முன்னே உட்கார்ந்து சாயி நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. மனதால் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் சாயப்பாவை மனதால் நினைத்து கொண்டே இரு. உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களுக்கு தெரியும் வரை நான் ஓய மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காக விடும் சவாலாகவே வைத்துக்கொள். இது என் சத்திய வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. வசந்த காலம் இனி உன் வாழ்வில் வீசும். இதுவரை சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், ஆச்சரியம், அற்புதத்தை காண்பாய். நிச்சயமாக என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு அனைத்தையும் உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய். நீ என் பிரியமான குழந்தை. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே குழந்தையே. குழந்தையே, மற்றவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்குகிறார்களே என்று நினைத்து மனம் வருந்த உன்னுடைய அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் அவர்கள் ஏங்கி நிற்கப் போகும் அந்த நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே பயப்படாதே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ பட்ட துன்பம் எல்லாம் போதும். உன் மன வேதனை எல்லாம் போதும். உன் மன போராட்டம் எல்லாமே போதும். உன் அப்பா ஷீரடியிலிருந்து நல்ல செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். இந்த வியாழக்கிழமை அற்புதமான நாளில் உன்னுடைய கஷ்டம், கவலை, துன்பம், மன வருத்தம், வேதனை எல்லாம் பறந்து விடப் போகிறது. உன் அப்பா நான் இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. அனுதினமும் எது நடந்தாலும் என்னையே உன் மனதார நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கையில் உன்னை கஷ்டப்படவோ வேதனைப்படவோ துன்பப்படவோ விட்டுவிட்டு நான் அப்படியே இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் மனதை முதலில் மாற்றிக்கொள். என் மீது இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் என்னையே உன் அப்பாவையே நம்பிக்கை இல்லாமல் பார்க்காதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். சர்வ நிச்சயமாய் இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நீ உன் வாழ்வில் உயரும்படியாகத்தான் இருக்கும்.
ஏன் நம் வாழ்க்கையில் மட்டும் சாயப்பா ஒன்றுமே செய்யவில்லை என்று நினைக்கிறாய்? அப்படி தவறாக நினைத்து விடாதே. நான் உனக்காகத்தான் அனைத்து வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வை மாற்ற, உன்னை நல்வழியில் செலுத்த, நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்ல, உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்க என்று அனைத்து வேலைகளையும் உனக்காகவே உன் அப்பா இங்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் திருப்பங்கள் வரும்பொழுது அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ளவும் முடியும். உன் அப்பாவின் சக்தி என்ன என்பது இனி நீ புரிந்து கொள்வாய், உணர்ந்து கொள்வாய். நீயே வியக்கும்படியான என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கும். நீயே வியக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழும். நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும். உன் சாயப்பா என் செல்லமான கண்மணிக்காக அனைத்தையும் செய்வேன், செய்தே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்ற குழந்தை நீ. உன்னை நான் நோகடிக்க விடுவேனா? எனவே என் குழந்தையே, எதற்குமே வருத்தப்படாதே. இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும். உன் எதிர்காலம் நல்லபடியாக அமையும். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் இது நாள் வரை எதுவும் தவறாக முடிந்து விடவில்லை. எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டு என் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இப்படி என் மேல் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கும் என் பிள்ளையை பார்க்க நான் வராமல் சென்று விடுவேனா? பிள்ளையை பார்க்க வரும் பொழுது வெறும் கையோடு வர மனமில்லை எனக்கு. உனக்கு இனிப்பான செய்தியை வந்திருக்கிறேன், எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் என் குழந்தையே. எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் காக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். கண்மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனம் அடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய்.
நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகி விடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே, உன்னை முதலில் நீயே நேசிக்க பழகு. நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டுமல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும், உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப் பார். நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. என் குழந்தையே, நல்ல செய்தியை உனக்காக உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கும் உன் அப்பா அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைத்து சொல். அப்படி நீ வாழ்ந்து காட்டினால் எந்த ஒரு துன்பம் உனக்கு வந்தாலும் அது தூசியாகவே தெரியும். உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம், ஜெயித்தே காட்டலாம். நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போதே உனக்கு ஏன் இந்த வீண்டாத வேலை, உன்னால் இதை சாதிக்க முடியுமா, உன்னால் இதை வெல்ல முடியுமா என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் நீ ஜெயித்து காட்டுவதே அவர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடும். இப்பொழுதெல்லாம் உண்மையை சொல்பவதற்கே சத்தியம் செய்ய வேண்டியுள்ளது. அதே போல அந்த பொய்யை போற போக்கில் சொல்லிவிட முடிகிறது. அதையும் நம்ப பல பேர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் பேசுகிறவர்கள்தான் என்றாலும் நீ எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் பேசவில்லை என்றால் அந்த ஏமாற்றத்தின் வலி மிக அதிகமாகவே இருக்கும். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, மனிதர்களின் மனமும் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது நடக்கும் முன்பாகவே இது நல்லதாகவே நடக்கும் என்று நினைத்துப்பார். நீ நினைப்பதை விட மேலாக இரட்டிப்பு பலன் உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்க வைக்க உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து அதை செய்து முடிப்பேன். அதை மீறி அது தவறாக நடந்துவிட்டால் நடந்ததும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். அப்பொழுது உனக்கு ஏமாற்றம் மிக பெரிதாக இருக்காது. நன்றாக பேசி பழகுபவர்களெல்லாம் நமக்கு நல்லது மட்டுமே செய்வார்கள் என்று நினைத்து நம்பிவிடாதே யாரையும். உன்னை போல் மற்றவர்கள் இருக்க மாட்டார்கள். என் மேல் முழுமையாக பாசமும் அன்பும் வைத்திருக்கும் என் பொக்கிஷமான குழந்தை நீ. தேடி கிடைத்த பொக்கிஷம் நீ. நீ உன்னுடைய குணநலன்கள் வேறு யாருக்கும், உன்னை தவிர வேறு யாருக்கும் இருக்கவே முடியாது. நீ எதிர்பாராத ஒரு விஷயத்தில் அடுத்தடுத்து உனக்கான மாற்றங்களை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழப்போகிறது. நீ இன்பம் என்று நினைப்பது எதுவுமே இன்பமில்லை என் குழந்தையே. அதேபோல் நீ துன்பம் என்று நினைப்பது எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக இருக்கப் போவதும் இல்லை. சம்சாரம் என்னும் பாலைவனத்தில் நடக்கும் பொழுது ஏற்படும் களைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறிய சோலைதான் அந்த இன்பம். துன்பமும் அப்படியே தான். தற்காலிகமாக உன் வாழ்க்கையே கொடுமைப்படுத்துவது போலத்தான் உன் கண்களுக்கு தெரியும். அப்படிதான் இருக்கும். ஆனால் அதுவும் நிரந்தரமே இல்லைதானே. இன்பமோ துன்பமோ அவரவர் மனோபாவத்தை பொறுத்த விஷயம்தான். பசியாக இருக்கும் பொழுது
ருசியாகத்தான் சாப்பிட வேண்டும் என்றில்லை, பசிக்காக எதை சாப்பிட்டால் என்ன என்று இருக்கலாம். அதேபோல உடலை மறைப்பதற்கு நன்றாக அழகான துணிமணிகளை உடுத்துக்கத்தான் வேண்டும் என்றில்லாமல், உடலை மறைப்பதற்கான துணி இருந்தாலே போதும் என்று இருப்பதுதான் நல்லது. அதற்கு ஏற்றால் போல் உன் மனதை பக்குவப்படுத்து. சுகமோ துக்கமோ எது வந்தாலும் எதுவுமே நிரந்தரமல்ல. எது வந்தாலும் போய்தான் தீர வேண்டும், வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று உன் மனதை பக்குவமாக வைத்துக்கொள். இரண்டையுமே சரிசமமாக வைக்க கற்றுக்கொள். இன்பமோ துன்பமோ இரண்டுமே சரிசமமானதுதான். ஏற்றமானதும் கிடையாது, இறுக்கமானதும் கிடையாது. அவரவர் செய்த கர்ம வினைகளின் தக்கத்தினால் இன்பமும் துன்பமும் ஒருவர் வாழ்வில் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்குமே தவிர யாரிடமும் நிலையாக அது இருந்துவிடவும் முடியாது. இருக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். எதற்குமே கலங்காதே. எங்கும் எதிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். இதுதான் முடிவு, இதுதான் முடிவு என்று நீ சொன்னால் அதுதான் துவக்கம் என்று நான் அனைத்தையும் சுபமாக ஆரம்பிப்பேன் குழந்தையே. எனவே எதையும் நீயாக முடிவெடுத்து விடாதே. இதுதான் முடிவு, இதுதான் வாழ்வு, இப்படித்தான் வாழ்வு இருக்கும் என்று நீயே தவறாக முடிவெடுத்துவிட்டு நீயும் வருந்திக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வருத்தத்துக்கு ஆளாக்காதே. உன்னை மீறி ஒருவன் இருக்கிறேன், உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே. இனி உன் வாழ்வு அந்த மின்னலைப் போல மிக பிரகாசமாக கோலாகலமாக நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறது. எல்லா கதவும் தட்டின உடனே திறந்து விடாது. அப்படி தட்டியும் கதவு திறக்கவில்லை என்றால் தள்ளிப்பார். அப்படியும் உனக்கான கதவு திறக்கவில்லை என்றால் கதவை இழுத்துப்பார், முட்டி மோதிப்பார். கண்டிப்பாக கதவு திறந்துதானே ஆக வேண்டும். உன்னை இழந்து விடலாம் என்று யார் உன்னை நினைக்கிறார்களோ அவர்களை இழந்து விடுவதை விட அவர்கள் நினைவுகளை இழக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசனைதான் உன் மனதில் அதிகமாகவே வருகிறது. உன்னையே இழக்கலாம் என்று அவர்கள் முடிவு செய்துவிட்ட பின் நீ ஏன் அவர்கள் நினைவை கூட இழக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய்? மனதை சரிசமமாக வைத்துக்கொள். எது வந்தாலும் ஒரு நாள் அது சென்றுதான் ஆக வேண்டும். எது கிடைத்தாலும் மற்றொரு நாள் அது மற்றவர்களுக்கு கிடைத்துதான் ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள். தேவையில்லாமல் அதிகமாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே. மனதை வேதனைக்கு ஆளாக்கிக் கொண்டே இருக்காதே. உன் கஷ்டத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதே. உனக்குதான் உன் அப்பா இருக்கிறேனே. உன் மன பாரத்தை எல்லாம் என் காலடியில் கொட்டிவிடு. அனைத்திற்குமான தீர்வோடு உன் சாயப்பா உன்னை நோக்கி வருவேன். சர்வ நிச்சயமாக உன்னிடம் நான் அந்த தீர்ப்பை தருவேன். தைரியமாக இரு. முன்னேறும் பொழுது உன்னுடைய காதுகளை தீர்க்கமாக மூடிக்கொள். இல்லையென்றால் உன்னை சுற்றி எழும் சொற்களாலேயே நீ வீழ்த்தப்பட்டு விடுவாய். எனவே காதுகளை நன்றாக மூடிக்கொண்டு உன்னுடைய முன்னேற்ற பாதையில் உன் பாதையில் நீ சென்று கொண்டே இரு. மறந்தும் கூட எடுத்து வைத்த அடியை பின்னோக்கி எடுத்து வைக்கலாம் என்ற எண்ணத்தை கூட உன் மனதில் எடுத்து விடாதே. உன்னுடைய குறிக்கோள் என்னை அடையும் நேரத்தில் நீ இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக வருத்தப்படுகிறாய்? அனைத்தையும் நான் சரி செய்வேன். அனைத்தையும் நான் சரி செய்து உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை உண்டு பண்ண உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது உன் கஷ்டத்தை போய் ஏன் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறாய்? நான் இருக்க உனக்கு ஏன் பயம் பிள்ளையே? கசப்பான அனுபவங்கள் தான் இனிப்பான வாழ்வை கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே கசப்பான அனுபவங்களை அவமானங்களை பொறுத்து கொள்ள கற்றுக்கொள். யார் ஒருவர் அவமானங்களை மறந்துவிடாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்களோ, நினைவில் வைத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு மிக பெரிய பொக்கிஷமான வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது.
அந்த வாழ்வில் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அவமானப்பட்டவர்களை வந்து தழுவும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நிச்சயமாக காணலாம். அந்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டால் வாழ்க்கையே வீணாகிவிடும் குழந்தையே. எதற்காகவும் கலங்காதே என் கண்மணியே. விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக நீ பெறுவாய். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. நான் உனக்கு செய்யாமல், என் தங்கமான பொக்கிஷத்திற்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு நல்லது செய்வேன் என்று நீ நினைக்கிறாய்? எதையுமே தவறாக புரிந்து கொண்டாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு வர வேண்டியது, உன் வாழ்க்கைக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை உன்னிடம் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவின் பொறுப்பு. அது எப்பொழுதுமே தவறவே தவறாது. வலிகளை பற்றியோ துன்பத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் எந்த பயனும் கிடைக்கவே கிடைக்காது. வலியும் துன்பமும் ஒரு நாள் மாறிவிடும், நிச்சயமாக மாறிவிடும். ஆனால் உன் மனதை மாற்ற முடியுமா? நீ அதையே நினைத்து கொண்டிருந்தால் எப்படி உன் மனதை மாற்ற முடியும்? மாற்றி நல்லதை சிந்திக்க வைக்க எப்படி உன்னால் முடியும்? எனவே என் குழந்தையே, நினைத்ததை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. உனக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து கண்டிப்பாக சேரும்.